விஜய் டிவில பேக் டு பேக் 2 சூப்பர் ஹிட்டான சீரியல் முடிய போதுங்க. அந்த ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்னென்ன சீரியல்ங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி ஒரு சீரியல் கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா சேனல் சைட்ல இருந்துமே சீரியல் சைட்ல இருந்துமே அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. எஸ், நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் தான் 5 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு சீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நான் பிரைம் டைம்ல சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தாங்க. எஸ், நம்ம தங்க மகள் தான் கரண்டா 3:30 ஸ்லாட்ல சூப்பரா போயிட்டு இருக்குது. டிஆர்பியுமே நல்ல டிஆர்பியில தான் இருக்குது. பிக் பாஸ் முடிஞ்ச கையோட இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பரா போயிட்டு இருந்த இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அண்ட் எபிசோட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா சித்தி பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. ஹாசினி கொலை பண்ணல அப்படிங்கிறதும் அவங்க ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு உண்மைகளாக வெளிவர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக சீரியல் முடிய போகுது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த சீரியலை வந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். கிளைமேக்ஸ் சீக்கிரமாக எடுக்க போகிறாங்க. இன்னும் 2 வீக்ஸில் கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தகவல் தாங்க கிடைச்சிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஹாஸ்னியா நடிக்கிற நம்ம அஸ்வினி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப எமோஷனலான நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஓகே ரைட் இது முடிய போகுது அப்படின்னு நினச்சா எஸ், அதாவது இப்போ தங்க மகள் சீரியலும் முடிய போகுது. கிளைமேக்ஸ் இன்னும் 2 வாரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியலட்சுமி சீரியலை மிஸ் பண்ணுவீங்களா இல்லைனா தங்க மகள் சீரியலை மிஸ் பண்ணுவீங்களா? இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று கன்டினியூ பண்ணலாம்னா எந்த சீரியல் சொல்வீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.